உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரெயின் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அது காரணம் வந்து இந்த இயர்பட்ஸ் தான். காணும். அதனால் இந்த இயர்பட்ஸ் ரெண்டும் எடுத்து அப்படி டஸ்ட்பினில் போட்டுடணுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு நியூரோ சர்ஜன். ஏன்னா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, பிரெயினை சென்டராக வச்சுட்டு 2 பக்கமும் ஒயர்லெஸ் இயர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த கதிர்வீச்சுகள், ப்ளூடூத் வேவ்ஸ், நான் அயனைசிங் ரேடியேஷன் தான் அதில் வருது. மூளையை போய் பாதிக்கக்கூடிய ரேடியேஷன் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பினர் வாதம் பண்ணாலும், லாங் டேர்மாக இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரெயின் ஃபாக், என்ன பண்ணுறதுனே தெரில, திடீர்னு மூளை ஆஃப் ஆன மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதெல்லாம் பிரெயின் ஃபாக், அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி இந்த 4G டவர்லாம் வந்ததுக்கப்புறம் சிட்டுக்குருவியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லை. அதே மாதிரி இதுக்கும் சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. மறுபடியும் இந்த ஒயருக்கே போயிடலாமா? அதுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கி, இந்த ஆப்பிள் அடாப்டர் வாங்கி இதில் சொருகி அதுக்கப்புறம் வச்சு இந்த சிக் எடுத்து காதில் மாட்டினோம்னா, இப்போ ஒரு ட்ரெயினில் ஒரு ஸ்டாப்பில் ஏறுறோம்னா எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ட்ரெயின் ஸ்டாப்பே வந்து இறங்கி போயிட வேண்டியதான். இந்த வீடியோஸ் பார்க்குற டெக்னாலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து அதையே நம்ம கன்சிடர் பண்ணலாமா, இல்லை மறுபடியும் பின்னோக்கி இந்த சிக்குக்குள்ளே போய் சிக்கிக்கலாமா அப்படின்னு பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங்.